ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் ஹண்டர் யூஐடி. இன்றைக்கி நான் உங்கள் ஹண்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூ அப்டேட்ஸ். அதாவது என்ன அப்டேட், நம்ம சொன்ன அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு போனோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது முன்னாடியே நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. எதுக்குடா கேம் வந்தோடனே டவுன்லோட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி முன்னாடியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி மூலத்தில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 4 பண்டலுமே விட்டுருக்காங்க. அதாவது அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் 3 பண்டல்னு தெரியாதனமா உளறி இருப்பேன். அந்த லேடி பண்டில் மட்டும் விட்டுட்டேங்க. சரி, நம்ம வேறு சர்வர்லையாவது லாகின் பண்ணி போவோம், கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். போடா அப்படின்னு அடித்து பற்றி விட்டாங்க கருணாகரன். நம்மளும் பிரசில் சர்வரில் லாகின் பண்ணி பார்த்தோம். இன்னும் 2-3 சர்வரில் லாகின் பண்ணி பார்த்தோம். பட் லாகின் ஆவலை. அந்த இதையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் அப்டேட் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வரப்போகிற ரேம்பேஜ் ஈவெண்ட், அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த இதை பார்த்துட்டிங்கன்னா ஒன்றே மட்டும் சொல்ல மறந்துட்டோம். அந்த கேரக்டரு அப்புறம் அந்த கன் ரெண்டாம் மட்டும் விட்டுட்டோம். நான் இந்த கன் யூசி கன்னை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம யூசிஐன்னு நினைக்கிறேன் அந்த கன் பேர். நம்ம முந்தானேற்று போட்ட வீடியோஸில் 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ அந்த வீடியோ போட்டோம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 2 பண்டல் பற்றி சொன்னோம். அதுவும் நம்மளுக்கு விட்டுட்டாங்க. இதுக்கடுத்து மெக்லரான் கார் அதாவது ஒன்று சொன்னோம். அதை பார்த்திங்கன்னா ரேம்பேஜ், அடுத்து மெக்லரான் காரு, நியூ டிவா, ஏதோ ஒன்று இப்போ நமக்கு இங்கிலீஷுக்கும் பல மைல் தூரம் இருக்குது. அதனால் அதை தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதே தான் மெக்லரான் கார் கம்பெனி. ஐ திங்க் நமக்கு மெக்லரான் கார் கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கார் ஸ்கின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கன் கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 7 ரைட்டு. கிராண்ட் மாஸ்டர்லாம் விட்ருக்காங்க கைஸ். யார் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம புஷ் பண்ணுறதா ஐடியாவில் இருக்கும். பட் நம்ம ஐடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புஷ் பண்ண போகிறோம். எஸ் கைஸ், இப்போதைக்கு நம்மளான் இருக்கிறது நம்ம ஐடி கிடையாது. நம்ம சில பல வேலைகள் பார்த்தனால அந்த ஐடி கொஞ்சம் ரீஃபண்டில் நிற்கிது. ரீஃபண்டாக உங்களுக்கு என்னென்னு தெரியும். தெரியலனா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கேரக்டர்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஒரு 3 கேரக்டருக்கு மட்டும் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க காய்ஸ். தென் பார்த்துட்டிங்கன்னா க்ளூ, அந்த கப்லா, அந்த மாதிரி கேரக்டருக்கு பவருக்கு ஒரு 3 கேரக்டருக்கு மட்டும் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் உங்களுக்கு எந்த பண்டல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம நேற்று ஒரு ஹெட்ஷாட் வீடியோஸ் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா அதுக்கு காப்பி ரைட் கொடுத்துட்டாங்க. கடவுளே அப்படின்னு சொல்ல முடியல, என்ன செய்கிறது. நம்ம ஒரு பாட்டை எடுத்து போட்டால் அவன் ஏதோ ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு ஏன் பாட்டுறா யார் பாட்டடா வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மண்டில் அடித்து காப்பி ரைட் போட்டு விட்டான். அதனால் அந்த வீடியோவை கொஞ்சம் டெலிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சாரி காய்ஸ், நான் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு நான் வேறு சாங் போட்டு நம்ம ப்ரோட்டை கேட்டிருக்கேன். அவர் அனுப்பிச்சி விட்ருக்கார் லிங்க்கு. அது வேறு எடிட்டிங் வேலை ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். அது போக டாப் அப் ஈவெண்ட்ஸ் எதாவது சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்து பண்ணி விட்றலாம் நம்ம சேனலில். அதே மாதிரி உங்களுக்கு பிரேசில் சர்வர் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். அது ஒரு தனி டெடிகேட்டட் வீடியோவாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எலெக்ட் பாஸ் பற்றி வீடியோ என்ன சொல்லுங்கள். அப்கமிங் எலெக்ட் பாஸ், அதாவது அடுத்த மாதத்துக்குரிய ஜூலை மந்த் எலெக்ட் பாஸ் என்ன சொல்லுங்கள். ரெடி பண்ணிடலாம். உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் இதுக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கும் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு பெல் ஐக்கன் இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, எங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆஃப் குவார்ட்ரு இந்த மாதிரி வீடு இதெல்லாம் வாங்கி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஓகேவா காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கண்ட்ரோல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ். பை பாய். வெயிட் நம்ம லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மாட்டோம். இந்த அப்டேட் எத்தனை எம்பின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 GB வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து 460 MB அதில் வேறு கொடுத்தேன். அது போக இதில் வந்துட்டு பெட்ராம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 18 MBs. அது போக மேலே நமக்கு எப்பயுமே கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு 100 MB கூட்டுவானுங்க. அதே மாதிரி அது ஒரு 750 MBலேருந்து 881 MB கொடுத்தானுங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம மேக்ஸில் வீக்கு. அது ஒரு 150 வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 700 MBs கிட்ட வருது ஒட்டி. அந்த டவுன்லோட் ஆகிறதுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 800 MB பிடிங்கி தள்ளிடுவானுங்க. உள்ளே போகும்போது இந்த பர்கட்ரி கலகாரி மேப்பு வேணும்னு நம்ம எதுக்கு அதை நம்ம உள்ள கேமையே நம்ம விளாட மாட்டோம். கலகாரி பர்கட்ரி இது நான் டவுன்லோட் பண்ணல. அதில் ஒரு 200 MB 250 MB எனக்கு மிச்சமாச்சு. அதையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அரௌண்டாக ஒரு 1 GBக்கு நாமத்தை போட்டுருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே 1 GB காலியாக போச்சு. ஐ திங்க் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சைஸு. அதனால் கட் பண்ணிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த யூடியூப் கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம மண்டை கிழிஞ்சு மெண்டலாயிரம் போல இருக்குது கண்மணின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், வீடியோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். லாஸ்ட் பாய்.